ஹாய் கைஸ், முனிவர் ஒருவர்கிட்ட வந்து 3 பேர் போகிறாங்க சீடனாக சேர ஆசைப்பட்டு. முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாரு. மறுநாள் 3 பேர் போகிறாங்க. முனிவரோட மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து முனிவருடைய காதில் வந்து ஓணான் புகுந்து முனிவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சோகத்தோடு வந்து வெளிப்படுத்துகிறாங்க. உடனே வந்து முதலாவதாக வந்தவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், 7.5 சனி நடந்துகிட்ருக்குது முனிவருக்கு, அவர் ஜாதகப்படி 7.5 சனி நடக்குது, அதனால தான் அவர் இறந்துருப்பார்னு நினைக்கிறேன். தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டு முதலாவதாக வந்தவன் போயிடுறான். இரண்டாவதாக வந்தவன், நானும் அவர் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், ஏன்னா அவருடைய சீடனாக சேர ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வந்தேன். போன ஜென்மத்தில் அவர் நிறையா தப்பு பண்ணியிருந்துருக்கிறாரு, அதனுடைய விளைவு தான் இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் போயிட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டு இரண்டாவதாக வந்தவனும் போயிட்டான். மூணாவதாக வந்தவன் போகவே இல்லை. முனிவரோட மனைவி வந்து, ஏன் நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை, முனிவர் இன்னும் சாகவில்லை, தன்னுடைய கருத்தில் வந்து ஆணித்தரமாக இருக்கிறான். அதை கேட்ட உடனே உள்ளே இருந்த முனிவர் வெளியில் வர்றார். நீ எப்படி கண்டுபிடிச்சேப்பா நான் சாகலின்ட்டுன்னு கேட்குறாரு. உடனே அந்த மூணாவதாக வந்தவன் சொல்கிறான், உங்களுடைய மனைவி முகத்தில் உண்மையான சோகம் தெரியவில்லை, அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய காதில் ஓணான் போவது என்பது நம்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ முனிவர் வந்து அவனையே, மூணாவதாக வந்தவனையே சீடனாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா வேகம் இருந்தால் பத்தாது, விவேகத்தோடு சிந்திக்க வேண்டும், விவேகமும் வேண்டும் வேகமும் வேண்டும். அதனால் மூணாவதாக வந்தவன் வந்து முனிவர் வந்து ஏற்றுக்கொண்டார் சீடனாக. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.